Hi, hello students, welcome you all. I am happy to see you all again and I hope you also, you too, to see me. So now we are going to study the lesson is the world history. Adula second history second lesson, that is the world between the two world wars. உலகம் இரண்டு உலக போர்களுக்கு நடுவில் உலகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பாடத்தோட அப்ஜெக்டிவ்ஸ், இந்த பாடத்தோட குறிக்கோள் என்ன கற்றுக்க போகிறோம். So the post-World War I leading the Great Depression, one of the main point leading the Great Depression, that is the பொருளாதார பெருமந்தத்தை உலக அளவில் ஏற்படுத்தியது after the World War. இப்போ பார்க்குறீங்க all those pictures it's showing that பார்த்திங்கன்னா எல்லா போர் பார்த்திங்க வார் எல்லாமே இப்போ ஏர்க்ராஃப்ட்டு எவ்வளோ சீரு குலைவுகள் ஏற்பட்டிருக்குன்னு பாருங்கள் போரால். அதை எப்படி பண்ண போகிறோம். The congested provisions of the Treaty of Versailles led to rise of fascist Mussolini in Italy, ஹிட்லர் இன் ஜெர்மனி. இவங்க ரெண்டு த மேஜர் பர்சனாலிட்டி ரெண்டு பேரை பற்றி பார்க்க போகிறோம். ஹிட்லர் இன் ஜெர்மனி, முசோலினி இன் இட்டாலி, ஃபேசிசம். அவங்களோட ஃபேசிசம் ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த இன்ட்ரடக்ஷன், நம்ம ஒரு சின்னதாக ஒரு அறிமுகத்துக்கு போயிடலாம். இந்த பாடத்தில் வந்து த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் shattered the global capitalist system based on the European imperialism. Again I am coming to the imperialism. Imperialism என்னது? ஏகாதிபத்தியம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். imperialism what it says, ஒருத்தர் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நாட்டை தன்னுடைய பவருக்குள்ளே, தன்னுடைய அக்ரெசிவ் பவருக்குள்ளே ஒரு நாட்டை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நாட்டின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது இம்பர்லிசம்னு பார்த்தோம். இந்தியாவும் ஒரு இம்பர்லிஸ்ட் கண்ட்ரி தான். அதுலேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அதே மாதிரி உலக அளவில் நிறைய ஆசியா நாடுகளையும் மற்ற நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் அந்த கேபிட்டலிஸ்ட் யாரெல்லாம் வந்து பிற நாடுகள் மீது தன்னுடைய மூலதனத்தை செலுத்தி அந்த நாடுகளை தனக்குள்ளாக வைத்திருந்தாங்களோ அந்த குளோபல் கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் எல்லாம் ஷேட்டர் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி யூரோப்பியன் பவர்ஸ் வீக்டு பை த ஃபினான்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல், ரெண்டு பக்கத்துலேயும் வந்து வீக் ஆனாங்க. அரசியல் ரீதியாகவும் வீக் ஆனாங்க, பொலிட்டிக்கலாகவும் பொருளாதார ரீதியாகவும் வீக் ஆனாங்கன்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது வந்து ஃபேசிசம் எமர்ஜ்டு. ஒரு ஃபேசிசம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி, ஒரு கொள்கை, அது எப்படி வந்தது, அதுக்கு யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல வந்து இட்டாலியிலையும் ஜெர்மனிலையும் வந்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் நம்ம முக்கியமாக பார்த்த நம்ம முதலே சொல்லிட்டோம் கிரேட் டிப்ரெஷன். வாட் இஸ் கிரேட் டிப்ரெஷன்? த டெவலப்மெண்ட்ஸ் இன் த போஸ்ட் வேர்ல்ட் வார் I, expansion of industries, the war come to an end. The huge stocks had to be disposed and the large numbers of workers were sacked. The one point it says that உலகப்போர் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா நிறைய வார் சம்மந்தப்பட்ட பொருள்களை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுலேயே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வார் எண்ட் ஆகிடுச்சு. வார் எண்ட் ஆனப்போ 1920 என்னாச்சு, யுஎன்ஓ உருவாச்சு. யுஎன்ஓ என்ன சொல்லுச்சு, நோ வார் அகெயின் அப்படிங்கிற ஒரு இது தான் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க முடிவுக்கு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த வார்க்காக உற்பத்தி பண்ண பொருள்கள் எல்லாம் என்னாச்சு, அங்கே வந்து எல்லாமே நின்று போச்சு. the huge stocks had to be disposed, எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும், வெளியே கொடுக்கணும். அப்புறம் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேர் சாக்டு, அவங்களுக்கு வேலை, இண்டஸ்ட்ரி எல்லாம் மூட வேண்டியது ஆகிடுச்சு, அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்து வெளியே கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. அதனால் ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கிடைக்கல. அது மட்டும் இல்லை, ட்ரீட்டி ஆஃப் Versailles brings நியூ வேவ் லைக் எக்கனாமிக் நேஷ்னலிசம். எக்கனாமிக் நேஷனலிசம் பொருளாதார தேசியவாதம், ஒரு பொருளாதார தேசியவாதம். ஒவ்வொரு நாடுமே எல்லாருமே அடிபட்டிருக்காங்க, எல்லாருக்குமே வலி இருக்குது, எல்லாருமே தன்னுடைய நாட்டை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்தணும் அப்படிங்கிற குறிக்கோள் எல்லா தேசிய நாடுகளுக்குமே இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டாரிஃப் பேரியர்ஸ் பார்க்கலாம், அஃபெக்டட் த வேர்ல்டு ட்ரேடு. டாரிஃப் பேரியர்ஸ்னால் என்னது, ஏற்றுமதி இறக்குமதி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யும்போது அந்த வரிகளை ஏற்றுவதும் இறக்குவதும் இதெல்லாம் நிறைய எஃபெக்ட் இருந்தது வேர்ல்டு ட்ரேடு, உலக வணிகத்தில். டியூ டு த வார் ஹெவி பர்டன் டு டெப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரீஸ். உலகம் போர் முடிவு கிடைத்தது பார்த்தீங்கன்னா எல்லா உலக நாடுகளுமே ஓரளவு கடன் தொல்லையில் தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா த விட்ரால் ஆஃப் அமெரிக்கன் கேபிட்டல். அமெரிக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த வேர்ல்ட் வார் I, the America was financially sound position. அதை நம்ம பார்க்கணும். வேர்ல்டு வார் வரல, ஃபஸ்ட்டில் அமெரிக்கா என்ட்ரு ஆகலை, இந்த லாஸ்ட்டில் தான் அமெரிக்கா என்ட்ராச்சு. அமெரிக்கா தள்ளி இருந்துக்கிட்டு முதல் உலக போரில் பங்கு பெற்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து உதவியது. அதனால் அமெரிக்கா வந்து நல்ல வெல் பொசிஷனில் இருந்தாங்க. மணி லெண்டர் டு த வேர்ல்டு, உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா இடத்துலையும். இன்வெஸ்டட் லாட். அவங்க நினச்சாங்க அதுலேருந்து நல்ல ஈல்டு கொண்டு வர முடியும்னு சொன்னால் they have to wait such a period. ஆனால் அவங்களால they can't able to wait, they expect immediate result from that investment.
ஆனால் உலகப்போருக்கு அப்புறம் எல்லா நாடுகளுமே கடன்லையும் சீர்குலைவினாலும் பொருளாதார பெருமந்தத்திலாம் அடிபட்டிருக்கிறதுனால அவங்களால திருப்பி they cannot able to repay the amount. அது வந்து அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட்டையும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் சீரழிச்சதுன்னு சொல்லலாம். இட் ரிசல்டட் த ஸ்டீப் டிக்ளைன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நெக்ஸ்ட்மா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இன் த யூஎஸ். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா என்னது? அமெரிக்காவுடைய பொருளாதார பெரும் சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அமெரிக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மாதிரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஷேரை எதுலையாவது முதலீடு பண்ணிவிட்டு அது நல்ல விலைக்கு போகும்போது அதை விற்று அதை லாபத்தை எடுத்துக்கொள்வாங்க. தங்களுடைய ஒரு கோல்டு வாங்கினாங்கன்னா ஒரு கோல்டோ ஒரு பெட்ரோலோ ஒரு கேஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது என்றைக்கு நல்ல விலைக்கு போதோ அதை விற்று அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காசை எடுப்பாங்க. இப்படி நிறைய ஷேரில் தான் தங்களுடைய அமௌண்ட்மெண்ட்டாக போடுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஹியூஜ் கிராஷ் இருந்தது. அந்த ஷேர் மார்க்கெட் அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. டிஸ்கரேஜ் த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களையும் சரி வாங்கினவங்களையும் சரி இந்த கன்சியூமர்ஸையும் டிஸ்கரேஜ் பண்ணிச்சு. நாட் ஓன்லி தட் மோர் பீப்புள் பிகன் டு செல் தேர் ஷேர் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் தேர் ஸ்டாக்ஸ். ஆல் த பீப்புள் ஆர் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்கலி தே வாண்டட் டு பிஹைண்ட் டு செல் தேர் ஷேர்ஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்போஸ் தேர் ஸ்டாக்ஸ். எப்படியாவது அதை வித்துடணும், இல்லாட்டி அதை என்ன பண்ணிடணும், டிஸ்போஸ் பண்ணணும், எப்படியாவது யாருக்காவது கொடுத்துடணும், என்ன வந்த விலைக்காவது வித்துடலாம் அப்படிங்கிற நோக்கம். ஆனால் நோபடி இஸ் ரெடி டு பை த ஷேர்ஸ். அதனால ரீகால் தேர் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டட் அப்ராட்ஸ். வெளிநாடுகளில் தங்களுடைய பணத்தை எல்லாம் முதலீடு பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ரிட்டர்ன் பேக் கேட்குறாங்க. அதனால ஸ்டாப்பேஜ் ஆஃப் லோன்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து ஃபவுண்ட் பேங்க்ரப்ட். ஸோ அவங்க உலக நாடுகளுக்கு எல்லாரும் கடன் கொடுத்துருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமாக ஜெர்மனிக்கு அவங்க நிறைய கடன் கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ இன் பிரிட்டன். ஸோ த போத் கண்ட்ரீஸ் வேர் த பேங்க்ஸ் கிராப்ட். அப்படின்னா அவங்க அந்த பேங்க்கில் கொடுத்த லோன் எல்லாமே வந்து திவால் ஆகி போச்சு. அங்கே பேங்க்லாம் திவால் ஆகிடுச்சு. ஆனால் அமெரிக்கா அதில் ரொம்ப அடி வாங்கினாங்க. பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலவாணி முறை, பன்னாட்டு அந்நிய செலவாணி, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பன்னாட்டு அந்நிய செலவாணி முறையிலையும் நிறைய அடி வாங்குதல் அமெரிக்காவுக்கு கிடைச்சது. ஸோ எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச்சஸ் இன்க்ரீசஸ் taxation, leave gold standard and the policy of protectionism, devaluation of currency lead to the world economic activity. உலக பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. லீவ் கோல்ட் ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய கரன்சியாக இருக்கிற பணத்தை, காகித பணத்தை வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ கோல்டு ஸ்டாண்டர்ட்லாம் அந்த நேரத்தில் சரிப்படாதுன்னு சொல்லி கோல்டு வாங்குறதுக்கு மறுத்தாங்க. பாலிசி ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் தே ஹேண்டில்டு. அண்ட் த டீவேல்யூஷன் ஆஃப் கரன்சி, மணியோட வேல்யூவை என்ன பண்ணாங்க, குறைச்சாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணியோட வேல்யூ குறைக்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக எதையுமே வாங்க முடியாத அளவுக்கு லீட் டு த வேர்ல்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் we are going to see that the repercussion in politics. Repercussion, what is the meaning of that? That is the other வேலைகள், not only in economic, the politically also they were scattered. That England Labour Party defeated. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்துடைய தொழிலாளர்கள் கட்சி என்ன பண்ணுச்சுன்னா தோல்வி அடைஞ்சது. இது வந்து வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருந்தது. யூஎஸ்ஏட ரிபப்ளிகன் பார்ட்டி ரிஜெக்டட் ஃபார் 20 years கண்டினியூஸ்லி. ஸோ நம்ம பார்த்தோம் அந்த வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து இட் வாஸ் நல்ல சவுண்ட் பொசிஷனில் இருந்தாங்க எக்கனாமிக்கலி. ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிலைமையை கொண்டு வந்திருந்த இந்த ரிபப்ளிகன் பார்ட்டி தான் அப்போ ரூலிங்கில் இருந்தாங்க. அவங்க வந்து 20 years ஆஃப்டர் த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் 20 years கண்டினியூஸ்லி தே வர் ரிஜெக்டட். இதெல்லாம் வந்து வரலாற்றில் பார்க்கும்போது வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் ரைஸ் ஆஃப் ஃபாசிசம் அண்ட் நாசிசம், த இம்பாக்ட் ஆஃப் த வார் இன் இட்டாலி. ஸோ எல்லா நாடுகளுமே எந்த அளவில் பாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இட்டாலி எடுத்து பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இட்டாலி வந்து பார்ட்டிசிபேஷன் இன் த வார் லெட் டு ஹெவி லாஸ், நோ மார்ஜினல் கெயின் இன் டெரிட்டரி ஃபார்ம் த ட்ரேட்டி ஆஃப் வெர்சாய்ல்ஸ். இட்டாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா போரில் கலந்துக்கிட்டதாலேயே நிறைய லாஸ் இருந்தது. நாட் ஓன்லி தட், இந்த வெர்சாய்ல்ஸ் உடன்படிக்கையோடு தான் அந்த போர் முடிஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த உடன்படிக்கையின் படி, அந்த ப்ரொவிஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா இட்டாலிக்கு எந்த லாபமும் கிடைக்கல. அந்த டெரிட்டரி மார்ஜினா அதில் பங்கு போட்டுக்கிட்ட அந்த நாடுகளை இத்தாலிக்கு சரியானபடி கிடைக்கல. அதனாலையும் this resulted in inflation, frequent protest and strikes made the rulers were responsible for the humiliation at Versailles. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய தாக்கம், அப்புறம் வந்து நிறைய பணவீக்கம். அப்படின்னா பணவீக்கம்னா பணத்தோட மதிப்பு அதிகரிக்குது இங்கே. அதே மாதிரி ஃப்ரீக்வென்ட் ப்ரொட்டஸ்ட், நிறைய கலகங்கள், புரட்சிகள், ஸ்ட்ரைக்ஸ் இதெல்லாம் இருக்க மக்கள் மத்தியில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு காரணமான அந்த வேர்ல்டு வாருக்கு காரணமான ரூலர்ஸ் மேலே தங்களுடைய வெறுப்பை செலுத்துகிறாங்க. ஸோ தட் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹியூமிலியேஷன் அட் வெர்சாய்ல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா.
அடுத்தது த எமர்ஜென்ஸ் ஆஃப் முசோலினி. ஸோ ஹீ இஸ் அ கிரேட் ஹீரோ இன் இட்டாலி. ஸோ இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இட்டாலியை வந்து அவர் வந்து எந்த நிலைமைக்கு கொண்டு வர்றாரு. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் இவர் என்ட்ரி ஆகிறாரு. முசோலினி இஸ் த சன் ஆஃப் த பிளாக் ஸ்மித், குவாலிஃபைட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர், ஜேர்னலிசம் வித் சோஷியலிஸ்ட் வியூஸ். ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கொள்ளுடைய மகனாக தான் இருக்கிறாரு. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஜேர்னலிசம் படிச்சிருக்கிறாரு. சோஷியலிஸ்ட் வியூஸ், சமதர்ம கருத்துக்கள், சமதர்ம கருத்துக்களில் ஈடுபாடு உடையவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்டவங்க தான் ஒரு அரசியல்வாதியாக வர முடியும் இல்லையா? எப்பவுமே சோஷியல் வியூஸ் இருக்கணும். ஆஸ் அ சோஷியல் டீச்சராக நம்ம வந்து உலகத்தை சுற்றி நம்மளை சுற்றி சமுதாயத்தில் என்ன நடக்குதுங்கிறது கண்ணு கருத்துமாக நம்ம பார்த்துட்டு இருக்கணும். த வே ஹி வாஸ் த சோஷியலிஸ்ட் வியூஸ், ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், நல்ல தரமான பேச்சுக்களால் மக்களை கவர்ந்து இழக்கக்கூடிய தன்மையுடையவராக இருந்தார். ஸோ என்கரேஜ் த போல்ஸ்விஷம். அவர் வந்து கம்யூனிசத்தில் 2 கட்சியாக பிரிக்கலாம். அது வந்து போல்ஸ்விக்ஸ் அண்ட் மென்ஸ்விக்ஸ். ஹீ வாஸ் சப்போர்ட்டட் டு த போல்ஸ்விக்ஸ் கட்சி. இப்போ அதுலேருந்து வரது தான் த ஃபாசிஸ்ட் பார்ட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1919. முசோலினி ஜாயின்ட் இம்மீடியட்லி. அப்போ இட்டாலியில் ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு அதை ஆரம்பிக்கும் போது அதில் 1990 முசோலினி ஜாயின் பண்ணுறாரு. That what is the ideology of the fascism? It says that it stood for authority, strength and discipline. Authority என்னது? அதிகாரம். Strength means வலிமை, and then the discipline, ஒழுக்கம். எல்லாத்துலேயுமே ஒரு போர்னா அதுக்கு ஒரு முறைகள் இருக்குது, வரைமுறைகள் இருக்குது. எல்லாமே பார்த்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சப்போர்ட்டட் பை த. இந்த கட்சிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் நேஷனலிஸ்ட் எக்ஸ் சோல்ஜர்ஸ், த மிடில் கிளாஸஸ் அண்ட் தி யூத். வேலை இல்லாமல் பெரும் பஞ்சத்தில் அடிப்பட்டவங்க, அப்புறம் நல்ல பணபலம் உடையவர்கள், நல்ல வந்து இண்டஸ்ட்ரியெல்லாம் நசுக்கப்படுகிற நேரங்களில் அதை தொடங்கி வைக்கிறதுக்காக இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபாசிஸ்ட் பார்ட்டிக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முசோலினி ஆர்கனைஸ்ட் த ஃபாசிஸ்ட் மார்ச் ஆன் ரோம். அது வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மார்ச் ரெடி பண்ணுறாரு. அந்த மார்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக வந்து ரோமை நோக்கி போகக்கூடிய ஒரு மார்ச் அவர் ஏற்படுத்துகிறாரு தன்னுடைய படைபலத்தோட கூட. அதை பார்த்து இட் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை த கிங். ஹி இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் அ கவர்மெண்ட். இவரோட ஒழுங்கு நடவடிக்கைகளை பார்த்த கிங் என்ன பண்ணாரு, நீ ஒரு ஒரு கவர்மெண்ட்டை நீ ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணுறாரு. ஸோ தட் inability of the democratic party leaders to combine and act with the resolution facilitated Mussolini's triumph. இந்த மாதிரி வந்து அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து அந்த நேரத்தில் அவங்களோட இன்னபிலிட்டியும் காரணமாக இருந்தது. அப்புறம் முசோலினியோட நல்ல திறமான அவருடைய ஆக்டிவிட்டீஸும் வந்து அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். Then next we are going to this fascism. Already I told you fascism, the form of radical authoritarian ultra-nationalism, dictatorial power. This is a very important word, dictatorial power, dictatorship. அப்படின்னு என்னது, சர்வாதிகாரம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம். forcible suppression of the opposition. நான் தான் ஒரு கட்சி, நான் தான் ஒரு தலைவன், நான் தான் ஒரு கொள்கை, எனக்கு மேலே யாருமே கிடையாது, எனக்கு கீழே யாரும் கிடையாது அப்படின்னு யாராவது அவரை எதிர்த்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணனா சப்ரெஷன் பண்ணுவாங்க, அவங்கள அமைக்கி சீரழிச்சிடுவாங்க. அண்ட் ஸ்ட்ராங் ரெஜிமெண்டேஷன் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் த எக்கனாமி. சமுதாயத்திலையும் மட்டும் இல்லை, பொருளாதாரத்திலையுமே கூட ஒரு மைய நிலையை ஏற்படுத்த வேண்டியங்கிற தாக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அது. ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1924 எலெக்ஷன்ஸ் இன் இட்டாலி. 1924 இட்டாலியில் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் 65%, 65% வேர் கேஸ்ட் ஃபார் த ஃபாசிஸ்ட் கட்சிக்கு 65% ஓட்டு கிடைக்குது. அப்போ சோஷியல் லீடராக இருக்கிற மேட்டியோட்டிங்கிறவர் இவருக்கு எதிர்கட்சி சோஷியல் லீடர். அவர் என்ன பண்ணுறாரு, கொஸ்டின் பண்ணுறாரு, எப்படி இது நடந்தது, ஹவ் இட் இஸ் பாசிபிள், த ஃபேர்னஸ் ஆஃப் த எலெக்ஷன். அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணுறாரு, ஹி வாஸ் மர்டர்டு. ஸோ அந்த மாதிரி தான் த ஆப்போசிட் பார்ட்டி, அவருடைய கட்சி ஆளுங்க அவரை கேள்வி கேட்கும்போது த ஆப்போசிட் பார்ட்டிஸ் ஆர் பாய்காட்டட் த பார்லிமெண்ட் இன் ப்ரொடெஸ்ட். அந்த பாராளுமன்றத்தை எதிர்த்து அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டையும் அவர் என்ன பண்ணுறாரு, பேன் பண்ணி நிறைய பேர் அவர் கொலை செய்கிறார், நிறைய பேரை இம்ப்ரிசன் பண்ணுறாரு, நிறைய பேரை ஜெயிலில் பண்ணுறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவரை எதிர்த்து யார் கேள்வி கேட்குறாங்களோ உங்களை நான் இருக்க விட மாட்டேங்கிறதா அந்த அர்த்தம். ஸோ ஹி himself assumed the title of second deuce. அவரே தனக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாரு. அந்த பட்டத்துக்கு பேர் செகண்ட் டியூஸ், த லீடர் அப்படின்னா. டியூஸ் நான் அர்த்தம்னா த லீடர். த பார்லிமெண்ட் வாஸ் abolished, replaced by a body of representing the fascist party and the corporations. இவர் என்ன சொல்கிறார், பார்லிமெண்ட்லாம் வேண்டாப்பா, பாராளுமன்றம்லாம் வேண்டவே வேண்டாம், ஃபாசிஸ்ட் கட்சி மட்டும்தான். எந்த ஒரு பாராளுமன்றம் 4 கட்சி வருவீங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேன்றாங்க, ஏடிஎம்கேன்றாங்க, சென்ட்ரலில் பார்க்கணும்னா பிஜேபி, காங்கிரஸ், இப்படி 4 கட்சியெல்லாம் கிடையாது, ஒரே கட்சி. இட்டாலினா ஒரு கட்சி தான். அதனால் ஃபாசிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இருக்கணும். அண்ட் த கார்பரேஷன், ஃபாசிஸ்ட் பார்ட்டி யாரெல்லாம் நீங்கள் கட்சி வச்சுக்கோ என் கூட சேர்ந்துக்கோங்க, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து செயல்படலான்ற ஒரு கொள்கையை அடிப்படையை வச்சார். திஸ் நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் லெட் முசோலினி டிக்டோரியல் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமி as well as make him the wild
enormous power as he to the administrations of the armed forces. இந்த ஒரு நிலைமை வந்து அவர் வந்து எக்கனாமிக்கலி மட்டும் இல்லை, படைபலத்திலையும் அவர் தன்னுடைய ஆளுமையை காட்ட ஆரம்பித்தார். இட்டாலியில் இருக்கிற மாதிரி படைபலம் கிடையாது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும் அவரே லீடராக இருக்கார், ஒரு கட்சிக்கும் அவரே தலைவராக இருந்து அதை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். The next slide is goes the Mussolini pact with Pope. See here, thing I wanted to say that Mussolini அவர் வந்து தலைவர் ஆயிட்டாரு 1934 எலெக்ஷனுக்கு அப்புறம். in order to give respectability to the fascist party. See here, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அமைச்சராகிட்டேன், அமைச்சராக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை செய்யும் விதமாக அவர் என்ன பண்ணார், போப்பை போய் பார்க்க போகிறார், இட்டாலியில் இருக்கக்கூடிய போப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அவங்களுக்கு ரோமன் கேத்தலிக்ஸோடைய ஆதரவு கிடைக்காம போனதால் தான் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கட்சியில் அவர் ஜெயிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா he went and met the pope போய் அவர் மீட் பண்ணுறாரு வேட்டிகன் சிட்டியில். அப்போ இட்டாலியில் இருக்கக்கூடிய வெரி ஸ்மாலஸ்ட் சிட்டி ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, அதுதான் வேட்டிகன் சிட்டி. அவர் அங்கே போய் பார்த்து அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற காரணத்துக்காக வேட்டிகன் சிட்டி வாஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், ஒரு தனி ஸ்டேட்டை அதை உருவாக்கி கொடுத்தாரு. அது ரோமன் கேத்தலிக் ரெகக்னைஸ் த ரிலீஜன் அட் இட்டாலி கம்பல்சரி. ரோமன் கேத்தலிக் மதம் வந்து இட்டாலியோட கம்பல்சரி மதமாச்சு, யாரும் எந்த மதத்தையும் தழுவி இருக்கக்கூடாது, அவர் சொல்கிற மதத்தில் தான் எல்லாரும் இருக்கணும், இல்லாட்டி உங்களோட சிட்டிசன்ஷிப்பே கேன்சல் ஆகிடும். அந்த சூழலில் இருந்து நாட் ஓன்லி தட் த ரிலீஜியஸ் டீச்சிங் இன் ஸ்கூல்ஸ், அந்த மத கல்வியும் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்பட்டது. அப்போ who is this pope? He is the leader of he is the prophet, man of God to the all over the world in the Catholist, the கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த அனைவருக்கும் இவர் மத குருவானராக செயல்படுகிறார் இந்த போப். அன்னையிலேருந்து அந்த வேட்டிகன் சிட்டிக்கு இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டுங்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நான் இந்த கமிட்மெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா த லாட்ரன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை கையெழுத்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் த ப்ரொவிஷன்ஸ் இட்டாலி டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன். ஓகே, ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே பார்க்குற மாதிரி இட்டாலிலையும் இந்த கிரேட் டிப்ரெஷன் இருக்குது, பொருளாதாரத்தை எப்படி சீர்திருத்துறதுன்னு தெரியல. இப்போ வந்து நிறைய வேலை வாய்ப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. டியூரிங் த கிரேட் டிப்ரெஷன் நோ சொல்யூஷன் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் இன் 1935, நோ சொல்யூஷன். எவ்வளோதான் அவரும் நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலும் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ முசோலினி அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஹீ இன்வேடட் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியாவை வந்து இன்வைட் பண்ணுறாரு, போருக்கு சென்று அதை வெற்றி பெற்று வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் அட்மையர்ஸ் ஆல் ஓவர் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ், நாட் ஓன்லி that Germany who's a rising star, the rising figure, அவருக்கு பின்னாடி இவருக்கு பிறமாதிரி சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து வரக்கூடிய ஹிட்லரையே அதை அட்ராக்ட் பண்ணுறது. நேஷனலிஸ்ட் வாஸ் த அடால்ஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. ஹிட்லருக்கும் வந்து அது ஒரு படிப்பினையாக அவருக்கு அமையுது. ஸோ now we are going to that the great hero is called that Adolf Hitler. பெனிட்டோ, அவருடைய பேர் பெனிட்டோ முசோலினின்னு சொல்லுவாங்க, இவர் வந்து அடால்ஃப் ஹிட்லர். ஸோ ஜெர்மனி இன் போஸ்ட் வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இட்டாலி எப்படி போஸ்ட் வாரில் இருந்துன்னு பார்த்தோம். இட்டாலியும் வந்து வாருக்கு வாருக்கு முன்னாடி நல்லா இருந்தது இட்டாலி. அதே மாதிரி ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா வாருக்கு முன்னாடி ப்ரீ வார்க்கு பார்க்கும்போது 1870 1914 பார்க்கும்போது எல்லா துறையிலும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு தான் இருந்தாங்க, எந்த குறையுமே கிடையாது, எல்லாம் வளமையாக இருந்தது அவங்கக்கிட்ட. ஆனாலும் as we saw the earlier chapter was the root of the world war. நம்ம முதல் உலக போரிலே பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்தில் பார்த்துருந்தோம். யார் எதுக்கு த கைசர் வில்ஹெம் II என்று அழைக்கப்படக்கூடிய ஜெர்மனிய அரசருடைய ஏகாதிபத்திய போக்கு, நாட் ஓன்லி தட் ஜெர்மானியர்கள் மட்டுமே உலகத்தை ஆள முடியுங்கிற ஒரு அதிதீவிரமான ஜிங்கோயிசம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிதீவிர தேசபக்தி தான் அதுக்கு காரணமாக இருந்து பார்த்தோம். அதே சேம் கொள்கை இவரும் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ 1918 to 1939 தான் செகண்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜெர்மனி வாஸ் அ ரிபப்ளிக் கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாடாக இருக்குது. The factor which led to the eventual triumph of the fascism in Germany were many. ஸோ இப்போ ஜெர்மனியில் வந்து இந்த ஃபேசிசம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் we can say it. அந்த அப்போ 1870 நல்ல ப்ராஸ்பரிட்டியாக இருந்த ஜெர்மனி ஏன் உலக போரில் போய் பங்கெடுத்து அவங்க தான் உலக போர் வரதுக்கே காரணமாக இருந்தாங்க, நிறைய நாடுகளோட சீரழிவுக்கும் காரணமாக இருந்தாங்க. அப்போ எப்படி அங்கே வந்து ஜெர்மனி ஃபேசிசம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா the German people were demoralized. ஸோ இதுக்கப்புறம் எடுத்த அந்த போஸ்ட் வார்க்கு அப்புறம் வந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டது. அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவர் வினிங் ஃபார் பிரெட் அப்படின்னு சொல்லலாம், சாப்பாட்டுக்கு கூட அவங்க போராட வேண்டிய சூழ்நிலை இருந்தது.
நாட் ஓன்லி தட் டிப்ரெஷன், அந்த ட்ரேட்டி வெர்சாயில்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனிக்கு வந்து நிறைய ஃபைன் போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்த படைபலத்தெல்லாம் பிடுங்கிட்டாங்கன்னு பார்த்தோம். அவங்கள வந்து எந்த நாடுகளும் இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா 6,600 மில்லியன் பவுண்ட்ஸ் வேர் ஃபைன்டு. அவங்களுக்கு என்னது ஃபைன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அவங்களால கட்ட முடியல. ஸோ இதெல்லாம் மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை கொடுத்தது. ஸோ த வேர்ல்ட் வார் அந்த மேட் ஃப்ரஸ்ட்ரேஷன் மேட் தம் டு டர்ன் அகெயின்ஸ்ட் த ரிபப்ளிகன் கவர்மெண்ட். ஹூஸ் ரிபப்ளிகன் கவர்மெண்ட்? ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வரும்போது இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க மேலே மக்கள் ஒரு அதிருப்தி நிலையில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு புது லீடர் வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது தான் த ரைசிங் ஸ்டார் ஹிட்லர் வந்து அந்த இடத்துல வராரு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see the evolution of German fascism. பார்க்கும்போது எப்படி வந்தது, ஆரிஜின் என்னன்னு சொல்லி பார்த்தா, த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மனி ஃபேசிசம் ஸ்டார்ட்ஸ் ஆன் 1919. 1919 ஃபேசிசம் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி வித் 7 men, 7 நபர்கள் மட்டுமே இருந்தாங்க அட் முனிச். இந்த முனிச்சுங்கிற நகரத்தில் இது ஆரம்பிக்கப்படுது இந்த கட்சி. பாருங்க, த நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அப்போ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கட்சி என்று அழைக்கப்பட்டது இது. ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். அதில் ஒரு ஆள் தான் அந்த அடால்ஃப் ஹிட்லராக இருக்கார். ஸோ டியூரிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் இவர் பங்கேற்கலை. அப்போது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் இவர் எங்கே இருந்தான்னா பவேரியன் ஆர்மி, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு நகரமான பவேரியன், அந்த ஆர்மியில் இவர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த வாட் டாக்டிக்ஸ்லாம் தெரிஞ்சவராக இருக்கிற பட்சத்தினால he was a gifted speaker. அப்படி அவர் அதோட தலைகணம் அதிகமான போது என்ன பண்ணுறாரு, he wanted to capture the power of Bavaria. அதனால் அதுக்கு நிறைய ப்ரீமெச்சூர் இல்லை, அவருடைய இம்மெச்சூர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் பவேரியன் ஆர்மியால் கேப்சர் பண்ணப்பட்டு he was present in முனிச்சுங்கிற செயலில் அடைக்கப்படுகிறார். அவர் வந்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுன்னு நினச்சதால இப்போ என்னாச்சு, this premature activity he was in prison. ஸோ அங்கே கூட அவர் சும்மா உட்காந்துல, ஜெயிலில் போட்டாங்கன்னு சும்மா இல்லை. there he was wrote a book is called Mein Kampf. It is English, it is says that my struggle. Tamil it is says that it's like எனது போராட்டங்கள். What is the content of the book அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is the what tactics, எப்படி பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எப்படி இருக்குது அதை பற்றி அவர் சொல்லியிருந்தார் இந்த புக்கில். ஸோ all the capitalists and the property owners supports the fascism. Hitler exploited this opportunity to get powers. அவரை மாதிரியே முசோலினி மாதிரியே இவரும் வந்து என்ன ஆரம்பித்தார்னா வயலன்ஸை என்கரேஜ் பண்ணார். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு காந்தியடிகள் வந்து நான் வயலன்ஸ் என்ற கண்டென்ட்டை கொடுத்தாரு. பட் தீஸ் போத் கண்ட்ரீஸ் வாட் இட் சேஸ் தட் என்கரேஜ் த வயலன்ஸ். நீங்கள் எப்படியாவது அடிச்சு பிடிச்சாலும் அதிகாரத்தை கைப்பற்றுங்க, யார் செத்தாலும் பரவாயில்ல, நாம் வந்து நாட்டை மையமாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் கொண்டு வந்தாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவருக்கு? இந்த கேபிட்டலிஸ்ட் பீப்புள், யார் முதலாளிகள் இருக்கிறாங்களோ, பணம் படைத்தவர்களார்களோ அவங்களால அவர் ஆதரிக்கப்பட்டார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவரும் நல்லா பயன்படுத்திட்டாரு, இவர் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். நெக்ஸ்ட் ஸ்லைட்மா. ஸோ த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர்னு பார்க்கும்போது த ரிபப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல். இவர் வந்த நேரம் வந்து அந்த ஜனநாயக கட்சி விழுந்துச்சு. ஆஸ் த கம்யூனிஸ்ட் ரெஃப்யூஸ் டு கொலாபரேட் வித் த சோஷியல் டெமோக்ராட்ஸ். ஸோ இந்த கம்யூனிஸ்ட் வந்து இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸோட சேரமாட்டேன், நான் தனி கட்சியாக தான் இருப்பேன், தான் சொல்லிட்டேன், நாங்கள் தான் சர்வாதிகாரம், எங்களுக்கு யார் கூடலாம் சேரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன சூழ்நிலையில் thereupon the industrialists and bankers persuaded the president Van Hindenburg to resignation. அவர் அப்போ பிரசிடண்டாக இருந்தவர் வேன் ஹிடன்பர்க்ன்றவர் இருக்கிறாரு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இந்த பேங்கர்ஸு, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஹிட்லரை வந்து அந்த இடத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அவரை வலுக்கட்டாயப்படுத்தி persuaded the president Van Hindenburg to the resignation. அவரை ராஜினாமா கொடுங்க, நீங்கள் உங்கள் பதவியிலேருந்து வெளியே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி ஹிட்லர் வாஸ் த சான்சலர் இன் 1933. அந்த பதவிக்கு அவர் முக்கியமான பெரும் கட்சியில் போய் இருக்கிற தலைமை பொறுப்பில் போகிறாரு. ஹிட்லர் ரீப்ளேஸ் த ஃப்ளாக் ஆஃப் வெய்மர் ரிபப்ளிக் இன்டு ஸ்வஸ்திகா பேனர்ஸ் ஆஃப் நேஷனல் சோஷியலிசம். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ளாக் ரிபப்ளிகனுடைய ஃப்ளாக், வெய்மர் ஃப்ளாக், அதை எடுத்துகிட்டு தன்னுடைய ஸ்வஸ்திகா, அவருடைய பேனர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாசிஸ்ட் கட்சியோட பேனர் ஸ்வஸ்திகான்ற பேனர் வச்சுருந்தாரு. அதை நேஷனல் சோஷியலிசம் அந்த பேனரை மாற்றிடுறாரு, கொடியவே மாற்றிட்டாரு. ஸோ ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு ஹைலி சென்ட்ரலைஸ்டு ஸ்டேட். ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் நாசி were declared illegal. இவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் மையப்படுத்துறாரு. அதுக்கு முதல் காரணமாக என்ன சொல்கிறாரு, எனக்கு என்னை எதிர்த்து எந்த கட்சியுமே இருக்கக்கூடாது, மீதி இந்த நாசி கட்சியை தவிர மீதி கட்சிகள் எல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிடுகிறாரு. இவர் ஒரு ஆர்மி வச்சிருந்தாரு. ஆர்மியில் அவங்களுக்கு கொடுத்திருந்த யூனிஃபார்ம் வந்து தேவர் த ப்ரௌன் ஷர்ட்டட் பீப்புள் அண்ட் ஆல் த அவங்க என்ன பண்ணாங்க, பூட்டட் ட்ரூப்ஸ் அப்படின்னா ஒரு மிக முட்டிக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல நம்ம இந்தியன் தாத்தா படத்தில் பார்த்துருப்போம், அப்படிப்பட்ட ஒரு பூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி அவருடைய ஆர்மியை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு.
ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ட்ரேட் யூனியன்ஸ்னால் பன்னாட்டு சங்கம், ஒரு நாடோட ஒரு நாடு, 2 நாடு, 3 நாடு, மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய அந்த யூனியன் ட்ரேடெல்லாம் அவர் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. அது மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் வேர் இல்லீகல். யாராவது ஸ்ட்ரைக் பண்ணீங்க, கூலி சரியில்லை, எனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, யாராவது ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ, கேள்வி கேட்டாங்களோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணார், ஜெயிலில் போடுவாங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பற்றி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தார். அப்புறம் என்ன பண்ணார், இல்லீகல் ஸ்ட்ரைக்ஸ் இல்லீகல்னே அவர் சொல்லிட்டார். யாரும் என்னை எடுத்து கேட்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா அதான், வேஜஸ் வேர் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட்டு. எவனுக்கு எந்த கூலி, ஒரு 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 கூலியெல்லாம் அரசாங்கம் தான் தீர்மானிச்சுது. யார் என்ன சாப்பிடணும், யார் என்ன படிக்கணும், அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் கேட்கணும். என்ன தொழில் தொடரணுமோ அதை தான் தொடங்கணும். இப்போ நம்ம நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. பேச்சுரிமை கொடுத்துருக்காங்க, எழுத்துரிமை கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஆளாளுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல் திறந்து ஆளாளுக்கு அவங்களோட கிரிட்டிசிசத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம்லாம் கிடையாது. அரசாங்கத்தை எதிர்த்து இல்லீகலாக ஒரு வார்த்தை பேசினா கூட தே வில் பி பேண்ட். அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப்பை விட தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமையிலலாம் அந்த அரசாங்கம் செயல்படுது. ஸோ நாட் ஓன்லி தட், அவங்களுடைய எல்லாமே கண்ட்ரோல்ஸ் ஆல் த கேட்டகரிஸ். பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, ப்ரெஸ், சினிமா, ரேடியோ அண்ட் எஜுகேஷன். ஒய் நாட் எஜுகேஷன்? எஜுகேஷனில் கூட, கல்வித்துறையில் கூட அவருடைய அதிகாரம் ஆளுமை செயல்பட்டது. அங்கே கூட இப்போ குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, என்ன படிக்கணும், நீ இதை தான் படிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நாசி கட்சியோட ஐடியாலஜி தான் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போர் செய்யணும், எப்படி மற்ற நாட்டை வலிமை உள்ளதாக நம்ம நாடை வலிமை உள்ளதாக வச்சுக்கிட்டு மற்ற நாடை எப்படி கான்கொயர் பண்ணலாம், இந்த மாதிரி போர் டாக்டிக்ஸ் அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டாங்க. நாட் ஓன்லி தட், ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இராணுவத்துக்கு போயே ஆகணும், போக மாட்டேலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சினிமாவில் என்ன எடுக்கணும், சினிமாவில் வந்து வயலன்ஸ் காட்டுறது, அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறது, நோ தட் அண்ட் ஆல் அங்கே அனுமதி கிடையாது. ப்ரெஸ், பத்திரிகை என்ன எழுதணும் கூட அவர் தான் சொல்லியிருந்தார். ஸோ த பார்ட்டிஸ் ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை த ஜோசப் கோயபல்ஸ். இந்த ஜோசப் கோயபல்ஸ்ங்கிறது தான் இந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். ஸோ நாசி கட்சியோட கொள்கைகளை எடுத்து சொல்லக்கூடிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக பெரும் பணியை ஜோசப் கோயபல்ஸ் செஞ்சார். கெஸ்டப்போ ஆர் சீக்ரெட் ஸ்டேட் போலீஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ரகசிய போலீஸ் படை ஒன்று வச்சுருந்தாங்க. அரசாங்கத்துக்கு மட்டும் துப்பு கொடுக்கக்கூடிய படை. அதை வந்து இந்த ஹெட்ரிக் ஹெய்மர் இவர் நடத்துகிறார். இவர் வந்து தலைமை எடுத்து நடத்துகிறார். ஹெட்ரிக் ஹெய்மர்ங்கிற இவர் வந்து ஹிட்லருக்கு அடுத்தபடியான பொசிஷனில் அவர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ now the important part we are going to see that the aggressive behavior of against Jews. okay, இது வரைக்கும் நம்ம வந்து இவரை பற்றி பார்த்தோம். நேஷ்னலிசம், ஜிங்கோயிசம், சானிசம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சானிசம்? தட் கிரேட் பேட்ரியாட்டிக் அகெயின். அவங்களுடைய நாட்டை ரொம்ப நேசிக்கிறாங்க, அதனால அவங்க மற்ற நாடுகளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லங்கிற ஒரு நிலைமை. சரி, அதை கூட நம்ம பொறுத்துட்டு போயிடலாங்க. ஆனால் இவருடைய ஒரே இன்னொரு மிக முக்கியமான ஒரு கொள்கை வந்தது. தட் இஸ் கால்டு ஜீனோசைட்னா இனவெறி. ஜெர்மானியர்கள் அப்படிங்கிற ஒரு இனவெறி அவர்கிட்ட இருந்தது. அதை தவிர மற்றவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிற ஒரு கொள்கை அவர்கிட்ட வந்ததால் இவர் ஹீரோவாக இருந்தவர் ஆன்டி ஹீரோவாக இன்றைக்கி நம்ம எல்லாராலும் பார்க்கப்படுகிறார். பாருங்கள், அவரோட மீசையை பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சிரிப்பு போலீஸ் மீசை வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சிரிப்பு போலீஸ் மாதிரி தெரிஞ்சா நமக்கு பார்த்தா அப்படி தானே இருக்குது உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளுங்க இவரை மாதிரி வந்து அரசியல் செஞ்சவங்களும் கிடையாது, செய்ய போகிறவங்களும் கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரோட நிலைமையும் பார்த்தீங்கன்னா, முசோலினியும் சரி ஹிட்லரும் சரி சூசைட் பண்ணிட்டு இறந்து போனாங்க. அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் முசோலினி. இவர் வந்து தனக்கு தானே பங்கஸ் பெட்டில் போய் இருந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய அக்ரெசிவ் பாலிசி. இந்த அக்ரெசிவ் பாலிசியை முதல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. த கைசர் வில்ஹெல்ம் II வாஸ் அக்ரெசிவ் பாலிசி இன் எல்லாம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எனக்கு தான் சொந்தம், உலகமே எனக்கு தான் சொந்தம், த வேர்ல்டு அண்டர் மீ அப்படின்னு சொன்ன அவருடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து செகண்ட் ஸ்டாராக இவர் வராரு. ஸோ ஜூஸ் வேர் ரிமூவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட். இவர் யார் மேலே அந்த வெறுப்புணர்வை கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ், யூதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யூதர்களுக்கு முதல்ல இருந்த 2000 வருஷத்துக்கு முன்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்த நாடே கிடையாது. இவங்க ஸ்கேட்டர்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, எல்லா இடத்துலையும் போய் பரவி இருந்தாங்க. அப்படி பரவி இருக்கும்போது ஜெர்மனியில் போய் சேர்ந்தவங்க, ஜெர்மனிலேருந்து ஜெர்மனிக்கு மைக்ரேட் ஆன பீப்புள் பார்த்தீங்கன்னா ஜெர்மானியர்களை விட அதிகமாக பழுகி பெருத்து போயிட்டதால் அவங்களெல்லாம் ஒழிச்சிடணும், ஜெர்மானியர்கள் மட்டும்தான் ஜெர்மனியில் இருக்கணுங்கிற ஒரு கொள்கை கருத்தோட ஜூஸ் were removed from government positions and excluded from universities, the deprived citizenship, business where they are established were attacked. என்னெல்லாம் பண்ணிக்கிறாரு பாருங்க. அவங்க அரசாங்க தொழிலில் இருந்து அவங்கள எடுத்துடணும், அவங்கள எக்ஸ்க்ளூடட், யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது, ஸ்கூலில் படிக்கக்கூடாது, அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாது, அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அவங்க ஒழிச்சு கட்டிடணும், இப்படி தான் இருந்தார். ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா forced to the labours, ரொம்ப முக்கியமான விஷயத்தை பாருங்க, forced to the labours surrounded by the electrical fences with watchtowers. They were extermination where the caves by the gas chambers. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் ஆஃப் மர்டர்.
என்ன பண்ணார், இவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணும். எப்படி ஒழிச்சு கட்ட முடியும்? அதனால் என்ன பண்ணார், இவங்களெல்லாம் ஒரு லேபர்ஸாக கொண்டு போயிட்டு ஒரு பெரிய கேஸ் சேம்பர்ஸ் இல்லை கெமிக்கல் சேம்பர்ஸ் இருக்கிற அறைகளில் அடைச்சி அந்த பெரிய அந்த சேம்பர்ஸை சுற்றிலும் ஃபென்சிங், என்ன எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் கொடுத்துட்றாரு. அதை டச் பண்ணாலே அவங்க இறந்து போயிடுவாங்க. அவங்களாம் அது உள்ளே போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறது, கேஸை திறந்து விடுறது இல்லை கெமிக்கல் கேஸை திறந்து விடுறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அது உள்ளே இருந்து அடைஞ்சு செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணார், வேர் யூஸ் டு கில் தம். அதுக்கு தான் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் மீன்ஸ் ஆஃப். இது கேட்டால் தெரியலங்க, தவறுதெல்லாம் கேஸ் வெடிச்சிருச்சு மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்கிற கருத்து. அண்ட் தென் இது மாதிரி இறந்தவங்க பார்த்தீங்கன்னா இட் எஸ்டிமேட்டட் 6 மில்லியன் ஜூஸ் இன் யூரோப். 6,000 மில்லியன் ஜூஸ் அவரே மாதிரி கொண்டிருக்காரு. நாட் ஓன்லி தட், இதை விட அவருடைய ஹிப்போக்ரசின்னு சொல்லலாம், நல்லவராக இருக்கிற மாதிரி இருக்கிற அவர் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாரு, த ஃபைனல் சொல்யூஷன் டு த ஜிப்சிஸ், பழங்குடியின மக்கள், ஜெர்மனியில் அந்த பழங்குடியின மக்கள்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணார், அவங்கள மட்டும் இந்த மென்டலி சேலஞ்சு மனநோயாளியாக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் பிரோஜனமே கிடையாது, இவங்களெல்லாம் சுட்டுக்கொள்ளு, இவங்களையும் தூக்கி அந்த மாதிரி அதில் போட்டு என்ன பண்ணார், அந்த மாதிரி அவர்களை கொலை செய்கிறார். இவங்கெல்லாம் சிட்டிசனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற கருத்தை சொன்னார். ஸோ இன் 1934 ஹிடன்பர்க் டைட், வேன் ஹிடன்பர்க் இருந்தாலும் பிரசிடென்ட், அவர் இறந்து போயிட்டார். அந்த சூழ்நிலை வந்து நல்லா நம்ம ஹிட்லருக்கு உதவியாக போச்சு. அப்போ என்ன பண்ண, ஹிட்லர் பிகேம் த போத் பிரசிடென்ட் அண்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அவர் பிரசிடென்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணிட்டாரு, சீஃப் கமாண்டர் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் வேர்ல்டு வார் ஜெர்மனி இவ்வளோ ஆக்ரோஷமாக அவங்க படை எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரோட படை அவர் அவ்வளோ அழகாக, அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக லீட் பண்ணுறாரு. ஜெர்மனியில் இருந்த படை மாதிரி இன்றைக்கி கூட அந்த படைகளுக்கு அவ்வளோ வீரியம் உள்ள படைகளை அவர் உருவாக்கி நிறைய வார் டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ ஹிட்லர் ஃபாரின் பாலிசி எய்ம்ட் அட் ரெஸ்டோரிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெர்மனி. இன்னும் அவருடைய கொள்கை என்னதுன்னா இந்த ஃபாரின் பாலிசி, அயல் உறவு கொள்கை, அயல் நாட்டு கொள்கை, இன்னும் பல நாடுகளை தனக்குள்ளே கொண்டு வர வேண்டிய வெறி இருந்தது. ஹிட்லர் வாண்டட்லி ரெஃப்யூஸ் டு ஃபாலோ த ட்ரெட் ஆஃப் வெர்சாய்ஸ் led to the outbreak of Second World War. So finally what we are going to see, என்ன சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில், ட்ரீட் ஆஃப் வெர்சாய்ஸில் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தது, அவங்க சொல்கிற அந்த ப்ராவின்சஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஷரத்துக்களெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கணும். ஜெர்மனிக்கு தான் முக்கியமாக கொடுத்துருந்தாங்க. இவர் என்ன சொல்ல, அவன் சொல்லுவான் நான்லாம் கடைப்பிடிக்க முடியாது, என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த அதிகார போக்கு. ஸோ he refused to follow the rules. அந்த அதிகாரப்புக்கு என்ன வர்ற பார்த்துக்கலாம், நான் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன்னு சொன்னதால தான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுன்னு பார்க்கலாம் மக்களே. இப்போ நம்ம எதோட முடிச்சிருக்கிறோம், செகண்ட் வேர்ல்டு வார், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இன்னும் செகண்ட் வேர்ல்டு வாரே வரல, ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த எமர்ஜென்சியில் செகண்ட் வேர்ல்டு வார் நம்மளை லீட் பண்ண போகுது. இப்போ எப்படிலாம் புரட்சி வருது, காலனிகள் எல்லாம் எப்படி எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பாடத்தில் செகண்ட் லெசனில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.